பக்தியாய் என்று நேர்வழியாய் நேர்த்தியாய் ஆண்டவர் அதற்கு விரும்புவார். சும்மா சாதாரணமாக பாடுறது அது அவருக்கு பிரியமானது. மெட்ராஸில் ஒரு சபைக்கு நான் போயிருக்கேன். நம்முடைய சிபிஎஃப் சபை தான் முகப்பேரில் இருக்குது. அதில் பாஸ்டர் கவி அடுத்தால ஸ்டான்ஸா இது பாடுற வரையில் யாரும் என்ன செய்யறதில்லை, வாயை திறக்கிறதே இல்லை. ஏன்னா எதை 2 தடவை படிக்கணும், எதை 1 தடவை படிக்கணும் அப்படிங்கிறத அவர் அந்த இதிலே காட்டிடுது. புரியுது அவங்களுக்கு? பாஸ்டர் இருக்கிற ஸ்டான்ஸா அடுத்த பல்லவி இருக்கும். அந்த பல்லவியே 2 தடவை பாடுறாரா 1 தடவை பாடுறாரா? ஆனால் 2 தடவையும் பாடலாம், 1 தடவையும் பாடலாம். ஆனால் அவர் 1 தடவை பாடினாங்கன்னா மற்ற ஜனங்களும் என்ன செய்யணும், அந்த 1 தடவை தான் பாடணும். அது எனக்கு பிடிச்சிருந்தது சபை. ஏன்னா மேய்ப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் என்ன செய்யணும், ஆடுகள் கேட்கணும். கேட்காத ஆடுக்கு என்ன உண்டு, என்னங்க உண்டு, அது தண்டனை உண்டு. மாட்டுனாலும் சரி. அதான் சொல்றேன், வாயத்தை அதுக்காகத்தான் விரிவாய்த்திர நன்மையால் என்ன செய்ய வாய், அதுதான் சொல்றேன். அதான் சொல்றேன். நான் சொன்னது அதுதானே, நான் ஒன்றும் வேற எதுவும் சொல்லலையே. அப்போ நம்ம அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். பாடல்கள் சாதாரணமானது இல்லை. பாடலும் ஒரு ஆராதனையில் ஒரு பகுதி. ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஸ்ட்ரிக்ட் பிரதர்னு ஒன்று, அந்த சபைக்கு நான் போயிருக்கேன். அந்த சபையில் பாட்டு பாட மாட்டாங்க. காண்டி நேரத்தில் பாட்டே என்ன செய்ய மாட்டாங்க, பாட மாட்டாங்க. இப்பொழுது காணிக்கை செலுத்துவோன்னு சொல்லிடுவாங்க. வரிசையாக ஒரு பின்பு கீழே விழுந்தா கூட கேட்கும். அந்த அளவுக்கு அமைதியாக போய் காணிக்கை செலுத்துறதும் கவனமாக ரொம்ப பயபக்தியோடு செலுத்துவாங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஆராதனை, செலுத்தக்கூடிய பலி. அதனால் எல்லா சபைகளையும் எல்லாமே இல்லை. ஒரு சில சபைகளில் ஒரு சில நல்லது இருக்குது, ஒரு சிலது கெட்டது இருக்குது. இதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்ததில் பாடலுக்கு தான் நம்ம பாடணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டு கவனமாக என்ன செய்கிறாரோ